ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிறுகதை கோயில் சிலை. ஒரு செல்வந்தர் வந்து தான் வீட்டில் அழகுக்காக ஒரு சிலை, கோயிலில் இருக்கிற சிலை போல் ஒரு கடவுள் சிலை வைக்கிறதுக்காக ஆசைப்பட்டு ஒரு சிற்பி சிலை செதுக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனோடனே சிற்பியை பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது சிற்பி வந்து 2 சிலை ஒரே மாதிரி இருக்குது செஞ்சிட்ருக்காரு. ஒரு சிலை கீழே படுக்க வச்சிருந்துச்சு, ஒரு சிலை நிற்க வச்சு செதுக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க சிற்பி, ஒரே சிலை 2ம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே கோயிலில் கொடுக்க போகிறீங்களா 2 சிலையும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இந்த சிலை கொஞ்சம் கீறல் விட்டுருச்சு, அதனால் நான் இன்னொரு சிலை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த செல்வந்தருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. இல்லையே, சிலை 2ம் ஒரே மாதிரி தானே எங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு. இல்லை, அந்த கீழே படுக்க வச்சுருக்க சிலையோட மூக்கில் லைட்டாக கீறல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவுமே அவர் அதுக்கப்புறம் தான் உற்று பார்க்குறாரு. ரொம்ப மெல்லிய கீறலாக தான் இருக்குது. இது யாருக்கு தெரிய போகுது சிற்பி, நீங்கள் வந்து இந்த சிலையை கொடுத்துருக்கலாம், இந்த சிலையை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னோடனே, கோயிலோட 40 அடி தூரம் கோபுரத்துக்கு மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு. ஏன் சிற்பி, 40 அடி தூரத்தில் இருக்கிறது யாரு கண்ணுக்கு இந்த கீறல் தெரிய போகுது? தெரியாதே, நீங்கள் அதையே வச்சுருக்கலாமே, ஏன் இப்படி வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு செல்வந்தர் கேட்குறாரு. அதுக்கு சிற்பி வந்து, இல்லை, எனக்கு அந்த கீறல் இருக்கிறது எனக்கு தெரியும், அப்போ நான் எப்போ அந்த வழியை போனாலும் அந்த கீறலை வந்து நான் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், அது என் மனசை உறுத்தும், செய்கிற வேலையை நம்ம கடனேன்னு செய்யாமல் கடமைக்காக செய்யணும், அப்போ தான் நமக்கு அதில் ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு சிற்பி சொல்கிறாரு. உடனே அந்த செல்வந்தருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ உண்மையான மனுஷனா, அப்போ உழைப்பை வந்து அது சரியான முறையில் இருக்கணும், அதில் வந்து எந்த ஒரு உறுத்தலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து இவரை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் எந்த ஒரு காரியத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இன்னொரு சிலையை கேட்டு வாங்கிட்டு போகிறாரு அவரோட வீட்டில் அழகுபடுத்த. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு ஈடுபாடோடு செய்யணும், கடனேன்னு செய்யாமல் கடமையாக நினச்சி செய்யணும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.